ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். தண்ணீரை குறித்து வார்த்தைக்கு தலையங்கம் கொடுக்க கூடும் என்றால் தண்ணீர் என்ற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆகவே அதற்கு ஆதாரமாய் ஒரு பாடலை பாடுவோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே என்று கரங்களை தட்டி பாடிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே. கைதட்டி பாடுங்களேன். தண்ணீரே, ஆவியானவரே, ஆமென். வற்றாத நதியாக வரும் போதகரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த பாட்டெல்லாம் பாடுறோம் என்று சொன்னால், எங்களுடைய உச்சந்தல மயிலிருந்து உள்ளங்கால் தோல் வரையும் கர்த்தரை ஆராதிக்கவும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாளங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கவும். ஆமென். பாருங்க, கடந்த வாரத்துல நான் வார்த்தையை தியானிக்கும் பொழுது தாவீது ராஜாவுடைய காரியங்களை நான் தியானிச்சேன். தாவீது ராஜாவை பார்க்கும் பொழுது அவர் ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை துதிச்ச மனுஷன். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன மேய்ச்சு கொண்டிருந்தார்? ஆடு மேய்க்கிற வேலை. ஆனா கர்த்தரை துதிச்சபடியால் அவரை கர்த்தர் அரசனாக. ஆமென், அல்லேலூயா. இப்ப அவர் அரசனா வந்த பிறகு அந்த அரசாங்க வேலையும் இருக்குது, துதியும் இருக்குது. அப்ப எல்லாம் பெரிய கஷ்டமா இருக்குது. ஆனாலும் அவர் அந்த கர்த்தரை துதிச்சு கொண்டிருக்கிறார். அதே நேரம் என்ன ரெடி பண்ணி வைக்கிறார் துதிக்கிறதுக்கு. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்க எப்பவும் கர்த்தரை துதிக்க வேணும்னு சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும் துதியினாலதான் வெற்றி இருக்குது. Yes, hallelujah. துதி தான் ஆடு மேய்ச்ச என்ன அரசனா மாத்தி இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இதெல்லாம் கைதட்டி பாடுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்றேன்டா, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 11ஆம் மாதத்துல ஏசப்பா முன்னுக்கு போறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உனக்கு முன்னுக்கு போவேன். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் எங்களுக்கு முன்னுக்கு போவார். ஆமென். அதை நாங்கள் பார்ப்போம். பிசாசுகள் விலகும், கட்டுகள் அறுக்கப்படும், கோணலானவைகள் நேராகும். அப்ப நல்லா கையை தட்டி நரம்பு நாளங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய மாதிரி தட்டி பாடுங்க. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே. அப்படிதான் கையை தட்டி. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே. வறுமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே. ஜீவ ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே. பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு தலையங்கமாக தண்ணீர் என்கிற தலையங்கத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2013ஆம் ஆண்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். 2013வது ஆண்டு நான் இதை தியானித்து என்னுடைய பிரசங்க கோப்பில் எழுதி வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நான் நினைக்கிறேன் 12 வருடங்களுக்கு பிற்பாடு அந்த வார்த்தையை
உங்களோடு பேச கர்த்தர் உதவி செய்வாரா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்கள் தண்ணீர். தண்ணீர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு தண்ணீர் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச போறான்னு நினைப்பால். உண்மை, தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. ஆகவே அதை குறித்து நான் இந்த நாளில் பேச போவதில்லை. தேவ ஆவியானவரின் சில காரியங்களை நான் பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில நாவு வரலும் பொழுதெல்லாம் நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம். இல்லாதாக்கள் பிரச்சனை வழியில காற்றோட்டமா இருக்கலாம், முடிந்தவள் மட்டும் முழுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய வாழ்க்கையில தாகங்கள் வரும் பொழுது கவனிங்க, நாங்க என்னத்தை குடிக்கிறோம்? தண்ணீர் குடிக்கிறோம். ஆனாலும் என்ன செய்கிறது? மறுபடியும் தாகம் உண்டாகிறது. நல்ல தண்ணி விடாயோடு இருக்கிறோம், ஒரு செம்பு தண்ணியை குடிக்கிறோம், அதற்கு பிறகு தாகமே வராமல் இருக்கின்ற இல்ல, பிற்பாடும் தாகம் வருகிறது. ஆமென். தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்கிறோம். குடித்து குடித்து குடித்தாலும் தாகம் தீரவில்லை. இந்த உலக ஜீவியத்துல எங்கட வாழ்க்கையை முடிக்கும் வரைக்கும் நாங்க தண்ணி குடிச்சு கொண்டே இருக்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் ஒரு சரீர பிரகாரமான தாகம் நம்முடைய உடம்புல இருக்குது. ஆகவே இந்த சரீர பிரகாரமான தாகத்தை தீர்க்கிற அந்த தண்ணீரை குறித்து இந்த நாளிலே நான் பேசாதபடிக்கு, நம்முடைய மாமிச சரீரம், அதாவது இந்த உலக வாழ்க்கையில சில காரியங்கள் என்கிற வாழ்க்கையில் நாங்கள் தண்ணீராய் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த நாங்கள் வளமையா குடிக்கிற இந்த தண்ணீரை விட வேற காரியங்களை நாங்கள் குடிக்கிறோம், அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு மல்லாவிலே, வன்னி பிரதேசத்திலேயே மல்லாவிதான் கால்சியம் கூடின ஏரியான்னு சொல்லியிருக்கிறார்கள். மல்லாவில இருக்கிற தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு கிட்னி பிரச்சனை அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபையினால நீ எந்த தண்ணியை குடிச்சாலும் எந்த விஷமும் உன்னை திருண்டாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. ஆனால் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, தேவ பிள்ளையாக ஜீவிக்கிற, திருப்பந்தி எடுக்கிற உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆகாத தண்ணீர்களை குறித்து கர்த்தர் பேசி வைத்திருக்கிறார். ஆதாரமாய் முதலாவது தண்ணீரை குறித்து பார்க்க போறோம். ஜோபுவின் புத்தகத்துல தேவனுடைய பிள்ளைகள் குடிக்க கூடாத ஒரு தண்ணீர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஜோபு 15:16. ஜோபு 15:16. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன், அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன் எத்தனை அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை கவனிங்க தயவு செய்து, கண்ண நித்திரைகளுக்கு இடம் கொடுக்காதபடி. அநியாய தண்ணீர் சொல்லுங்க. அநியாய தண்ணீர் சொல்லுங்க. அநியாய தண்ணீர். தேவ பிள்ளைகள் குடிக்க கூடாத முதலாவது தண்ணீர் என்ன தண்ணீர்? அநியாய தண்ணீர். அங்க கையில போத்தல் தண்ணி இருக்கலாம். சிலர் ஆலய வேலைக்கு வருவார்கள். ஆலய வேலைக்கு வந்தால் முதலாவது அவங்க செய்யறது தண்ணி எடுக்கிறது. இந்த தண்ணி ஒத்து வராது. அது ஓகே, நானும் அப்படித்தான், எனக்கும் இந்த தண்ணி சிலவளை ஒத்து வராது. ஆனால் இந்த தண்ணீரை விட தேவன் சொல்லுகிறது, அநியாயத்தை நீ தண்ணீரை போல குடிக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதியாக நேர்மையாக வாழ வேண்டும். அநியாயங்களை, அட்டூழியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீங்க கேப்பீங்க, அநியாயம் என்ன? உங்களோட மனசுலயே கர்த்தர் சொல்லுவார். நீங்க இப்ப இந்த இடத்துக்கு, இந்த ஆராதனைக்கு வர முன்னுக்கு உங்களோட வீட்டில செய்த அநியாயம் என்ன, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்த அநியாயம் என்ன, எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயத்தை குடிக்கிறவன் அருவருக்கப்படத்தக்கவன், அசுத்தமான மனுஷன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீதி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து, மற்ற குடும்பங்களுக்கு அநியாயம் செய்து,
வாழ வேண்டிய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்து நாங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய பார்வையில நீ அருவருக்கப்படத்தக்கவன், என்னுடைய பார்வையில நீ அசுத்தவனாய் இருக்கிறாய். Oh, yes. ஆனா உன்னுடைய உடம்புக்கு நல்ல தண்ணீர்களை நீ குடிச்சு கொண்டு இருக்கிறாய், வசதியான ஆளாய் நீ இருக்கிறாய், நல்ல சமூக அந்தஸ்து உள்ளவனாய் இருக்கிறாய். ஆனா உன் வாழ்க்கை அநியாயமாய் இருந்தால் என்ன பிரயோசனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை இன்னொரு வசனத்தை நான் வாசித்தால் உங்களுக்கு நல்லா விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். ஜோவானுக்கு வரும் பொழுது, ஜோவான் என்கிறதான அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அநியாய தண்ணீரையும் இந்த உலக தண்ணீரை கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஜோவான் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஒரு மத்தியான நேரம், இப்ப எங்கட மாதிரி வீட்டுக்கு வீடு பைப் லைனிங் இல்ல. சமாரியா என்கிற நாட்டில ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? தண்ணி எடுக்க வருகிறாள், குடிக்கிற தண்ணி எடுக்க வருகிறாள். அவள் தண்ணி எடுக்க அந்த கிணத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு அந்த கிணத்தின் அருகிலே இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. சமாரிய ஸ்திரியோடு கதைக்கும் படியாக ஆண்டவர் ஒரு கிணற்றில காத்து கொண்டிருந்தது போல உனக்காக கர்த்தர் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சர்ச்சில கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த சபையில கர்த்தர் இருந்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரியோடு அந்த கிணற்று கட்டிலிருந்து பேசின ஆண்டவர் இந்த வடகாடு சபையிலிருந்து உன்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்று நம்பர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவளுக்கு அவர் ஆண்டவர் என்று தெரியல, வாளியை இறக்கி தண்ணியை கிள்ளுகிறார். தண்ணியை கிள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நாங்க இப்ப உண்மையிலே அந்த தண்ணியை பற்றி தான் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி, ஆனா எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்லாம இன்னொன்று சொல்லுகிறார். என்னது? அந்த சமாரிய ஸ்திரீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவள் என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த சமாரிய ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னட்ட கேட்டா உனக்கு தாகம் வராத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன். இந்த தண்ணியை குடிக்க உனக்கு தாகம் வரும். நான் தண்ணி தந்தால் அந்த தண்ணியை குடிச்ச உனக்கு பிறகு தாகமே வராது என்று சொல்றார். அப்ப அவள் கேட்கிறாள், அப்படி என்ற அந்த தண்ணி எனக்கு தாங்க என்று கேட்கிறாள். ஆண்டவர் சொல்ற, அந்த தண்ணி வேணுமெண்டா போய் உண்ட புருஷனை கூட்டிக் கொண்டு வான்னு சொல்றார். அவள் சொல்றாள், எனக்கு புருஷன் இல்லை என்று. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ சொன்னது சரி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் ஏற்கனவே உனக்கு எத்தனை புருஷன் இருந்துச்சு? 5 புருஷன். நீங்க வீட்டுல போய் படிங்க. ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே 5 பேரோட நீ வாழ்ந்துட்ட, இப்ப இருக்கிறது உனக்கு புருஷன் அல்ல. கர்த்தர் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப எத்தனை பேரோட வாழுகிறாள்? 6வது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் உனக்கு புருஷன் அல்ல. அப்படின்னு ஆண்டவர் என்னத்தை சொல்லுகிறார்? 6 பேரோட வாழ்ந்தும் உனக்கு தாகம் தீரவில்லை. ஆனால் என்னை நீ விசுவாசித்தால் தாகம் எடுக்காத பரிசுத்த ஜீவ தண்ணீரை உனக்கு ஆசீர்வதித்து நான் கொடுப்பேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலக வாழ்க்கையின் பாவங்கள் அநியாயமானது. அதை எவ்வளவுதான் செய்தாலும் தீராது. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ள, என்னுடைய ரட்சிப்புக்குள்ள இருந்தால் உனக்கு தாகமே வராது. ஆமென். உண்மையாக ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தால் விபச்சார எண்ணமே வராது, குடிவரி எண்ணமே வராது, பொய் களவு வராது, வஞ்சகம் சூது வராது. அப்படி வருகுதண்டா ஜீவ தண்ணீர் அவனுக்குள்ள இல்ல. யோசிச்சு பாருங்க. 2 கட்டி பாருங்க, 3 கட்டி பாருங்க, கட்டி கொண்டே போகும். ஒரு கனவு எடுத்து பாருங்க, கனவு வளர்ந்து கொண்டே போகும். ஒரு
பொய் சொல்லி பாருங்க, அந்த பொய் திரும்ப திரும்ப சொல்ல பண்ணும். ஒரு வெத்தலை பாக்க போட்டு பாருங்க, அது திரும்ப திரும்ப போட பண்ணும். ஒரு பீடி பத்தி பாருங்க, அது திரும்ப திரும்ப பத்த பண்ணும். ஒரு அசுத்த படத்தை பார்த்து பாருங்க, அது திரும்ப திரும்ப பார்க்க பண்ணும். அதான் கர்த்தர் சொல்றார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் நான் ஒருக்கா பொம்பளைய பார்த்துட்டு வர்றேன், ஒருக்கா நான் மாப்பிளைய பார்த்துட்டு வர்றேன், ஒருக்கா அந்த படியோட கதைச்சிட்டு வர்றேன், அந்த பட்டியோட கதைச்சிட்டு வர்றேன் என்று நிக்க போதா? இல்லை, அது திருப்ப திருப்ப உன்னை தாகத்துக்குள்ள நடத்தி கொண்டே இருக்கும் என்று அந்த சமாரிய ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஒரு பாவம் செய்ய செய்ய அந்த ஆத்துமா அடங்காது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தை விட்டு விலகி ஓடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் கர்த்தர் சொல்றார், நின்று போராடு என்று சொல்றார். ஆனா எங்க பாவம் இருக்குதோ விலகி ஓடு. பாவம் உனக்கு தாகம் தீர்க்காது. பாவம் ஒரு நாளும் உன்னை திருப்திக்குள்ள கொண்டு வராது. உழைக்கோணும் 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 என்று சொல்லி அநியாயமா காசு சேர்த்து பாருங்க, கண்டவரிடம் ஏதோ சொல்லி சொல்லி பணத்தை சேர்த்து பாருங்க, தாகம் தீருமா? தீராது, தீராது. அதான் அந்த சமாரிய ஸ்திரீக்கு கிணற்றிலிருந்து சொல்லுகிறார், நீ வாழுகிற வாழ்க்கை தண்ணீர் அநியாய தண்ணீர் அம்மா. 5 பேரோட வாழ்ந்தும் திருப்தி இல்லாம 6வதோட வாழுகிறாய். இப்ப நான் சொல்லுகிறேன், இந்த 6வதை பற்றி நீ அடுத்ததுக்கு பாய போகிறாய். இது உனக்கு தாகத்தை தீர்க்காது. நீ என்னை கேட்டாய், நீ என்னை விசுவாசித்தாள், நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். இந்த உலக தாகத்தை தீர்க்க எல்லாம் மேலான ஜீவ தண்ணீரை உன் வாழ்க்கையில ஊற்றி கொண்டு இருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா நீ பொய் சொல்ல மாட்டே. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா நீ வேஷம் போட மாட்டே. அல்லேலூயா. மாய்மாலம் பண்ண மாட்டே. கோல் சொல்லி தெரிய மாட்டே. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விரோதமா செயல்பட மாட்டீங்க. பாண்டியின் குடும்பத்துல மண்ணள்ளி போட மாட்டீங்க, ஜோன்சன் குடும்பத்துல மண்ணள்ளி போட மாட்டீங்க. ஏனென்றால் ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். ஆனா பாவ தண்ணீர், அநியாய தண்ணீர் ரகசியமா கதைக்க சொல்லும், ரகசியமா சந்திக்க சொல்லும், ரகசியமா பாவம் செய்ய பண்ணும். ரகசியம் ரகசியம் ரகசியம். இந்த தெருவிருந்துக்கு மாறுவோம், அடுத்த தெருவிருந்துக்கு மாறுவோம், அடுத்த தெருவிருந்துக்கு மாறுவோம். இப்படியே சொல்லிக் கொண்டிருப்போம். எப்ப? நரகம் போகும் வரைக்கும். நரகம் போகும் வரைக்கும் பாவத்தை அது செய்ய பண்ணி கொண்டே இருக்கும். விளையாடாதேங்க, அக்கிரமங்களோட விளையாடாதேங்க, பாவங்களோட விளையாடாதேங்க. 6 தடவை அவள் அந்த பாவத்திலே விழுந்த பொழுது 6வது தடவை அவளை மாற்றும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றுக்கு போனார். ஆமென். 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையாகி இந்த கிணற்றில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையை விட்டுவிடு. ஆமென். இந்த வேஷத்தை கலைச்சு விட்டு, ஹalleluya, இந்த சாபத்தை விட்டு வெளியே வா. ஆமென். இது ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்காது. எவ்வளவு ரகசியமான காரியம், எவ்வளவு ரகசியமான பாவங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. 2 கொரிந்தியர் 6:14. நன்றி அப்பா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கணும் அம்மா, வச்சிருங்க பைபிள். அதுல என்ன பாஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிக்கும் அநீதிக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது.
அநியாய தண்ணீருக்கும் நீதியான ஜீவ தண்ணீருக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ நீதிமான், ஆமென். அசுத்தவானோட உனக்கு என்ன சம்பந்தம் என்று கர்த்தர் கேட்கிறார். இது விசேஷமாக திருமணங்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களை தான் திருமணம் பண்ண வேண்டும். மாத்திரமல்ல தொழில், நம்முடைய வியாபார காரியங்கள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டிகளாக பாவிகளோடு கலவாமல் கர்த்தருக்காக தனித்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாயோட சேர்ந்த கண்டும் என்னவோ சாப்பிடும் என்று சொன்னது போலதான் நாய்களோட கன்று குட்டிகள் சேரக்கூடாது. ஆமென். கையெத்தி சொல்லுங்க, ஆமென். கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கன்று குட்டிகள், ஆமென். நீங்க கன்று குட்டிகள், ஆமென். நீங்க குடிக்கிறது ஜீவ தண்ணீர், அல்லேலூயா. நாய் குடிக்கிறது அநியாய தண்ணீர். அந்த நாயோட நீ சேராத, ஆமென். அந்த நாயோட நீ சேராத. இது கர்த்தருடைய வார்த்தை. திரும்ப திரும்ப உன்னை அது தாகத்துக்குள்ள கொண்டு போகும். அதை நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம். ஒரு பண்டியோ ஒரு எரும மாடோ சேத்துக்களை விழுந்துட்டுண்டா அதுக்கு நல்ல என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்துட்டு தண்டால் அந்த கிணத்துக்குள்ளேயோ அந்த சேத்துக்குள்ளேயோ அந்த சகதிக்குள்ளேயோ அது தவறி விழுந்துட்டால் தூக்கும் வரைக்கும் அல்லது சாகும் வரைக்கும் கத்திக்கொண்டே நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா எரும மாடு விழுந்தால் சந்தோஷமா உருளும், ஆட்டுக்குட்டி விழுந்தா வெளிய வார வழிய பார்க்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எரும மாட்டோட உனக்கு தொடர்பு இல்ல. எஸ். நீ ஆட்டுக்குட்டி, ஆமென். நீ ஆட்டுக்குட்டி. ஆமென். எரும மாட்டுக்கு தான் சேர்த்து தண்ணீர், அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. படியம்மா, படியம்மா. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறார்? ஒளி. நீங்க என்ன? ஒளி. ஒளி சொல்லுங்க. ஒளி. ஒளி என்றா வெளிச்சம் சொல்லுங்க. வெளிச்சம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வெளிச்சம். நீங்கள் வெளிச்சம். ஒரு ரெண்டு பேருக்கா சொல்லுங்க, அப்படியா சொல்லுங்க, நீங்க வெளிச்சம். நீங்க வெளிச்சம். ஆமென். அப்ப சொல்ற நீங்க வெளிச்சமா? ஆமென். ஆமென். இருளுக்கும் நீங்களோட தொடர்படக்கூடாது. வெளிச்சம் போய் இருளோட இருக்க கூடாது, நீதி போய் அநீதியோட இருக்க கூடாது. படியம்மா, படியன படியன. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு இருக்க கூடாது. இசைவு இருக்க கூடாது. பேலியாள் என்று இங்க சொல்லப்படுகிற என்னது? சாத்தான் சொல்லப்படுது. கிறிஸ்து என்று சொல்லப்படுது, ஆண்டவர் சொல்லப்படுது. ஆண்டவற்ற பிள்ளைக்கும் சாத்தான்ற பிள்ளையும் இசைஞ்சு போக கூடாது. ஆமென். கையெட்டி சொல்ல. அல்லேலூயா. சாத்தானுடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய பிள்ளைகள் இசைவாய் நடக்க கூடாது. ஆமென். நல்லது நல்லதுதான், கெட்டது கெட்டதுதான். அல்லேலூயா. இயேசு இயேசுதான், பிசாசு பிசாசுதான். ஆமென். வெளிச்சம் வெளிச்சம் தான், இருள் இருள்தான். அப்படியே படிங்க. அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கே. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அநியாய தண்ணீரை குடிக்கிற அபிசுவாசி ஜீவ தண்ணீரை குடிக்கிற விசுவாசி பங்கு போடக்கூடாது கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையில அநியாயங்கள் அவிசுவாசங்களை தான் வீட்டுகளை வச்சிருக்கிறாங்க, பிசாசின் காரியங்களை வீட்டுகளை வச்சிருக்கிறாங்க, தன்னுடைய இருதயத்துக்குள்ள அசுத்தங்களை ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. கிணற்றின் அருகில நின்று ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணி குடிக்க குடிக்க உனக்கு தாகம் தீராது. எப்ப நீ தெரிந்த போகிறாய்? புருஷனை கூட்டிக் கொண்டு வா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்கு ஜீவ தண்ணீரை தந்திருக்கிறார். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வந்தா பரிசுத்த வார்த்தைகளை கேட்கிறீங்க. இன்னைக்கு திருப்பந்தி ஆராதனை, நல்லா ஆண்டுடைய சரீரத்தை முழுங்க போறீங்க. எத்தனை பேர் பயபக்தியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த மாசம் உங்களுடைய வாழ்க்கையை காத்து கொண்டீங்க? பைபிள் படிக்கிறல, ஜபிக்கிறல, பாவம் செய்த ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கிறல, பரிசுத்தமா வாழ்றல, எல்லா அநியாயங்கள் எல்லா அக்கிரமங்களை தண்ணிய போல குடிச்சிட்டு சபைக்குள்ள இருந்தால் பலன் கிடைக்குமா?
இல்ல. ஆனா இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? அந்த ஜீவ தண்ணீர் இன்னுமாய் அவனுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். Hallelujah, Jesus. படிங்க, தொடர்ந்து படிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் தேவனுடைய ஆலயங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அவர்களுக்குள்ளே நான் என் பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். ஹalleluya. கையை தட்டி சொல்லுங்க ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, கையை அசைச்சு சொல்லுங்க, இப்படி அசைச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர், வாசம் செய்கிறவர், வாசம் பண்ணுகிறவர், வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் எங்களுக்குள்ளாக என்ன செய்றாரா? வாசம் பண்றார். நாங்க கள்ள பொம்பளையோட கதைச்சு கொண்டு கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கள்ள புருஷனோட வாழ்ந்தா கர்த்தர் வாசம் பண்றாரா? வெத்தலை பாக்க போட்டு கொண்டு தெரிஞ்சா கர்த்தர் வாசம் பண்ணுவாரா? வீடிகள் சிகரெட்டுகள் ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காமல் ஏமாத்தி வாழ்ந்தால் கர்த்தர் வாசம் பண்ணுவாரா? பகைமைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்களை மனசுக்குள்ள வச்சுக்கொண்ட கர்த்தர் வாசம் பண்ணுவாரா? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களோடு நான் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் நான் இருப்பேன், அவர்கள் தெய்வமாய் நான் இருப்பேன், அவர்கள் கர்த்தராய் நான் இருப்பேன். உங்களுக்குள்ள ஆண்டவர் உலாவ விரும்புகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். ரபம் தரலப கண்களை மூடி கரங்களை அசைத்து அப்பா எனக்குள்ளாக உலாவி தெரியும் ஆண்டவரே, வாசம் பண்ணுங்க அப்பா. ஹalleluya. கை அசைங்க, கை அசைங்க, அப்படியே கையை வட்டமா சுத்துங்க. எனக்குள்ளாக உலாவுங்க ஆண்டவரே, எனக்குள்ளாக வாசம் பண்ணுங்க ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவிசுவாசிகளுக்குள்ள சொல்லப்படாத அநியாயங்களை தேவ பிள்ளைகள் செய்யும் பொழுது கர்த்தர் அசைவாட முடியுமா? இல்லை. இப்படி வாசியம்மா, தொடர்ந்து வாசியம்மா. நன்றி ஆவியானவர். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. ஹalleluya. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த அநீதியான காரியங்களை செய்கிற மனுஷனை விட்டு நீ பிரிஞ்சு போன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கையெட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறது கர்த்தர் சேர்ந்து இருக்க சொல்றாரு. ஆனா இந்த கர்த்தர் என்ன சொல்றார்? அவர்களை விட்டு பிரிஞ்சு போ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை விட்டு பிரிஞ்சு போ? அநியாய தண்ணீர் குடிக்கிறவங்க பிரிஞ்சு போ. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவனோட சேராத, அக்கிரமம் செய்கிறவனோட சேராத, ரகசிய பாவம் செய்கிறவனோட சேராத, அவனை விட்டு நீ பிரிஞ்சு போ. ஆமென். அசுத்தமானதை தொடாத. கை கொடுக்கிற மைரனுக்கு நான் கை கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுது, நாங்க சும்மா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவோம். ஒருவேளை மைரன் ஒரு பாவியா இருக்கலாம், ஒரு ரகசிய பாவத்தோட மைரன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா மைரனுக்கு கை கொடுத்தா என்னவா பார்த்த சொல்லுது? அந்த பாவத்தை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த பாவத்தை நான் என்ன செய்கிறேன்? அங்கீகரிக்கிறேன். அதனாலதான் கை கொடுக்கிறது. எந்த ஊழியகனவை தலை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாருடைய கைகளும் உங்களுடைய தலையில படக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அசுத்தமான எந்த காரியமும் நீ தொடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்க கேட்போம், என்ன பாஸ்டர், எங்க ஒரு பரிசுத்தமான காட்டுங்க பாப்போம், எங்க ஒரு நீதிமான காட்டுங்க பாப்போம் நாங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு. பைபிள் சொல்லுகிறது, படிச்சு கொள்ளுங்கள். இதை இந்த பகுதியில் நான் வாசித்தால் நல்லது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:9. ஹalleluya. அநியாய தண்ணீர், அதை குறித்து நாங்கள் வாசி கொண்டு வருகிறோம். 1 கொரிந்தியர் 5:9. விபசாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். நான் எழுதினேன்.
ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கைஞ்ச பாருங்க, என்ன பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்களேன் அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளை கையெத்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? விபச்சாரக்காரரோட என்ன செய்யக்கூடாதா? சேர கூடாது. அது என்ன விளக்கம் என்று ஆண்டவர் சொல்றார்? இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், இந்த உலகத்துல. அப்ப நாங்க இந்த உலகத்துல இருக்கிறோம், நாங்களும் இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பிடிக்க வரும்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆமென். இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரிய ஆள். இப்ப பாருங்க, நான் போன வருஷம் இந்தியாவுக்கு போயிருந்தேன். இந்தியாவில் போய் ஒரு வாரம் நான் ஊழியம் செய்தேன். அந்த இந்தியாவில் நான் இருந்தேன். ஆனா எங்கத்தை ஆளா இருந்தேன்? இலங்கை ஆளா. அந்த நாளில் நான் இந்தியாவில் இருந்தாலும் நான் எந்த நாட்டுக்குரியவன்? இலங்கைக்குரியவன். ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் பரலோகத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், பரலோக பிள்ளைகள். ஆமென். எப்ப டிக்கெட் டேட் முடியுதோ அப்ப இலங்கைக்கு வந்த மாதிரி பரலோகம் போக வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துக்குரிய கொஞ்சம் இருக்கும், இந்தியாவுக்குரிய கொஞ்சம், அது விபச்சாரனா இருக்கும். படியம்மா. பொருளாசைக்காரனா இருக்கும், கொள்ளைக்காரர், கொள்ளை அடிக்கிறவனா இருப்பான், விக்கிரகாராதனைக்காரர், கோயில்களை வச்சு கும்புறவனா இருப்பான். இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. சொல்லவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் போய் யார்கிட்ட சொல்றது? பக்கத்து வீட்டு இருக்கிற ஐயர்கிட்ட போய் சொல்லுவாங்க, மிஸ்டர் ஐயர், நீர் சாத்தானாம், உம்மோடு நான் சேரக்கூடாதாம். ஆண்டவர் அப்படி சொல்லல, ஐயரோட நீ சேரக்கூடாது கர்த்தர் சொல்லல. பக்கத்துல சாராய பார் வச்சிருப்பான், அவனுக்கு பயந்து நீ வீட்டை மாத்தன்னு கர்த்தர் சொல்லல. அப்படின்னா என்ன? அதே சொல்ற, நீ படியம்மா, தொடர்ந்து படி. அப்படியானால் அப்படி செய்தால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி செய்யறனா நீங்க உலகத்துல என்ன செய்யலாதான்? மோன சொல்லுங்க, மோன. அப்படி செய்தா நீங்க எங்கே இருக்கலாது? உலகத்திலேயே. வடகாடு சேர்ச்சி இதுக்குள்ள இருக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏண்டா இதுல ராபுல வந்தா கசிப்பு மனம். அன்னைக்கு நான் இரவு எனக்கு தடி அடிச்சு முடிக்கலாம். டேய் என்னோன்னு ஒருத்தன் பெருகிலே போனது, டேய் பாசறா தடிய போட்டுட்டான். தள்ளுனா விழுந்துருவாங்க. அதுல வந்துட்டு நான் ஒன்றும் செய்யல, சும்மா தள்ளி விட்டா உருண்டு போவாங்க, அந்த அளவு வரி. ஆனா பெரிய தடி முடிக்கிறான். அப்ப ஜோதிச்சு பாருங்க, சேச்சை என்ன நெஞ்ச வச்சிருக்கிறது? வச்சிருக்கல. வடகாடு என்றாலே சுடுகாடு என்று சொல்றாங்க. போயும் வடகாட்டுலையா சேச்சு காட்டுனீங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒருவர் ரசிக்கப்படாத ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்தேன் சேச்சு பார்க்க. அவர் பார்த்துட்டு சொன்னார், எவ்வளவு பெரிய சேச்சு காட்டுறீங்க, ரோட்டுக்கரையா கட்டியிருக்கலாமே, இந்த ஒத்தைக்கிழமை கட்டிட்டீங்க. உண்மையா சொல்ற ஐயா, ஆண்டவர் சொல்ற, நீ இப்படியெல்லாம் பார்த்தா உலகத்திலேயே. அப்ப யாரை விட்டு பிரிய வேணும்? யாரோட சேரக்கூடாது? யாரோட கதைக்க கூடாது? அதை கர்த்தர் சொல்ல, வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க யார்? எனக்கு யார்? விசுவாசி. ஆனா சகோதரி. அல்லேலூயா. என்ன பாருங்க எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், சகோதரி எண்ணப்பட்ட ஒருவள். ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள இருக்கிறவன், ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவரை பின்பற்ற போகிறேன் என்று பைபிளை தூக்கின ஒருவன். பைபிளை தூக்கிட்டு மனுஷிக்கு துரோகம் பண்ணினாள், பைபிளை தூக்கிட்டு புருஷனுக்கு துரோகம் பண்ணினாள்,
பைபிளை தூக்கிட்டு 5-6 பேரை காதலிச்சு திரிஞ்சாள். பைபிளை தூக்கிட்டு இப்படிப்பட்ட வேசித்தன காரியங்களில் ஒருவன் அகப்பட்டாள். அல்லேலூயா. அவனைத்தான் கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசக்காரனாவது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே நேமாரி ஜுவாச ஜபத்துக்கும் பாறையில ஞாயிற்றுக்கிழமையும் பாறையில நாக்க தொங்க விட்டு கொண்டு காசு காசு ஓடுறவன் உங்களோட கர்த்தர் பேசுறார். ஆமென் சொல்லுங்க. உபவாச கூட்டத்துல பாஸ்டர் ஐயா இருப்பார். அவருக்கு வேலை இல்லை. அவருக்கு வேலையை ஊழியம் செய்யறது. நமக்கு என்ன வேலை? அட்லீஸ்ட் ஒரு உபவாச ஜபம், திருப்பந்தியின் முதல் உபவாச ஜபத்துக்கு உன்னால பெற முடியாம இருக்குது. என்னது? உழைப்பு, வருமானம். கர்த்தர் சொல்றார், சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு அந்த ஆசை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற 24 மணித்தியாலம் வேலை செய்யணும், உழைக்கணும் யோசிக்கிறது போல இப்ப நீ பிரசங்கிக்க ஒரு 5-6 ஆம்பளையில் யோசிச்சு கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவன் விபச்சாரக்காரன், பொருளாசக்காரன், விக்கிரகாராதனைக்காரன். ஆண்டவர் அறிஞ்ச பிறகும் சிலைகளை கும்பிடுறவன், கோயில்களை வச்சு ஆதரிக்கிறவன் சபைக்குள்ள இருப்பான். ஊதாசீனாவது. என்னடி ஊதாசீனாவது? ஊவனாவடா உனக்கு. உதாசீனாவது போய் கொழும்புல போய் படிச்சிட்டு வரேன். உதாசீனாவது உதாசீனம் பண்ணுகிறவன். ஒரு நட்புத்தி சொன்னா உதாசீனம் பண்ணுகிறது. ஆலோசனைகள் சொன்னால் தட்டி கழிக்கிறது. உதாசீனாவது வெறியனையாவது. ஓய் என்னம்மா வெறியர் இங்க இருக்கிறாங்க. மயிலுண்ட கால் ஆடுது. அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிறவங்க என்ன இருக்க கூடாது. ஆனா வெறியங்க சபைக்குள்ள இருப்பாங்க. உடனே வந்து சொல்ல, உங்களுக்கு தெரியுமா உங்களோட சேர்ச்சில் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற மயூரன் கள்ளு தவறுல கண்டுறான். கண்டுட்டியா என்ன செய்யணும் கர்த்தர் சொல்றார். கொள்ளைக்காரனையாவது கொள்ளக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அவர்களோட அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்து மனுஷன் பக்கத்துல தான் பயப்படாம இரு. ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்தா கையும் கொடுக்காது. அவன் சொல்லுங்க. அவனுக்கு பக்கத்திலே போகுது. அவனுக்கு இருக்கிற பேய் பெரிய பேய். அல்லேலூயா. அவனுக்கு அசுத்தாவி பயங்கரம். சிரிச்சு கொண்டு சொல்லுகிறேன். தேவதாஸ் பாஸ்டர், நான் ஆண்டவருடைய பரிசுத்தாவை பெற்றதுக்கு நான் பின்வாங்கிட்டேனா? எனக்குள்ள வர்ற அசுத்தாவி பயங்கரமா இருக்கு. ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவன் இந்த பாவங்களை செய்தால் அவனோட கலந்திருக்க கூட. அடுத்து என்ன சொல்லுது? கலந்திருக்க கூடாது. அவனோட கலந்திருக்க கூடாது. கூடாது. அப்படிப்பட்டவருடனே கூட புசிக்கவும் கூடாது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 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 அப்படிப்பட்டவங்க கூட என்ன செய்யாத? சாப்பிடாத. இப்ப நீங்க கண்டுபிடிங்க ஏன் சில விட்டா பாஸ்டர் வாரையில என்று. ஏன் அந்த புது ஆட்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் நீங்க 2ஆம் பகுதிக்குள்ளேயே போறீங்க? 2ஆம் பகுதி. ஒரு ஆள் சொன்னா, நீங்க 2ஆம் பகுதிக்கு போறீங்க, இந்த 2ஆம் பகுதியில் உங்களோட மோட்டார் சைக்கிளை உடைச்சு போட்டு பொம்பளை கள்ளன் உங்களை அடிக்கலாம் தெரியுமா? நோ மைண்ட். பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் அறியாதவன் அடிச்சாலும், ஆண்டவர் அறியாதவன் விபச்சாரக்காரனா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் தேவை. தேவ ஊழியக்காரன் போய்த்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் அறிஞ்ச ஒருவன் விபச்சாரனாய், பொருளாசைக்காரனாய், வெறியனாய், உதாசீனாய், கணவனுக்கு கீழ்ப்படியாதவளாய், கணவனை எதிர்த்து பேசுகிறவளாய், கணவனுக்கு வாய் காட்டுகிறவளாய், மனைவியை நேசிக்காதவனாய் இருக்கிறவன் வீட்டில் போய் தேத்தனி குடிக்காத. இது கர்த்தருடைய வார்த்தை. விசிட்டிங் போகாத. விசிட்டிங் போகாத. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற பாவங்களை அறிந்தும் அந்த அநியாய தண்ணீரை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தசமபாகம் போடுகிறது இல்ல, காணிக்க போடுகிறது இல்ல, ஊழியக்காரர்களை பராமரிப்பதில்லை. கொள்ளைகள், வாதுகள், இவைகளால் நிறைந்த
அவனோடு தேவ பிள்ளை சேரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தானை விட்டு அல்ல, திருச்சபையை விட்டு நீ விலகு. திருச்சபைக்குள்ள இருக்கிற அசுத்தமான விட்டு விலகு. அதான் நிறைய பேர் கேட்பாங்க, அவர் பாஸ்டர், அவர் ஊழியக்காரன் தானே, அவங்களும் ஆண்டவற்ற பிள்ளைகள் தானே. பைபிளை படிங்க, வடிவா பைபிள் வடிவா சொல்லுது. சாப்பிடாது என்று சொல்லுது, ஒத்து போகாது என்று சொல்லுது. எல்லாருக்கும் பயம் உண்டக்கே. அவங்க செய்து விட்டு அவங்க ஜெபிச்சு விடுவாங்க, ஏதா நடந்துடும். வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தேவ பிள்ளையை தொடவே முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதியும் சேர்ந்து மந்திரம் செய்தாலும் தேவ பிள்ளைய ஜெயிக்கவே முடியாது, வெற்றி அடையவே முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு அவரோடு இருக்கிறது. Hallelujah. நீ வைராக்கியமாக இருக்க வேண்டும். Amen. நீ ஜீவ தண்ணீர் குடிக்க அழைக்கப்பட்டவன், Yes. அந்நியாய தண்ணீருக்குரியவன் அல்ல. Hallelujah. எழுந்து நிற்போம். இரண்டாவது சொல்லிட்டு நான் வார்த்தையை முடிக்க போற முதல் பகுதியோட ஒரு நிமிஷம் நாங்கள் எழுந்து ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. அந்நியாய தண்ணீர் இன்றைக்கு கர்த்தர் குடிக்க கூடாது என்று சொல்லுகிறார். அந்த சமாரிய ஸ்திரீ 5 பேரோடு வாழ்ந்து திருப்தி இல்லாதபடிக்கு 6வதுக்குள்ளே அவள் பாய்ந்தது போல இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவங்களுக்குள்ள பாய்ந்து போகாத கர்த்தர் உங்களை காத்துக் கொள்ளுவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க, கையசைச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. கையசைச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. கையசைச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. Amen. திருச்சபைக்குள்ள இருக்கிறாயே, ஒருவரை ஒருவர் நேசித்து எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Amen. அதே நேரம் பாவம் செய்கிறவனோட எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. கர்த்தர் நல்லவர். Amen. ஒரு மனுஷனுடைய ரகசிய பாவத்தை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினால் அவனுக்கு நீங்க சொல்லுங்க. Amen. ஆமென் சொல்லுங்க. Amen. தேவ கிருபையால இப்ப ரூபனும் மேஜனியும் சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிக்கும் பொழுது ரூபன் தூசணத்தால மேஜனிய பேசிட்டது. ஆமென். அப்ப தூசணத்தால பேசின உடனே அப்படி நடந்து நினைக்காதீங்க, சும்மா உதாரணம் சொல்றேன். ரூபன் பேசினத ஜோன்சன் பார்த்துட்டது. யார் பார்த்துட்டது? ஜோன்சன் பார்த்துட்டது. உடனடியாக ஜோன்சன் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். Amen. அல்லேலூயா. ஆண்டவரே, ரூபன்ற வார்த்தையால முன்னுக்கு பாசுற வீடியோ பிடிச்சிட்டு தூசணம் பேசுற ஆண்டவரே அவனை மன்னியும் சொல்லி ஜபிக்க வேணும். அப்படி ஜபிச்சுட்டு உடனே ஜோன்சன் போய் ரூபனுக்கு சொல்ல வேணும், நீங்க செய்யறது போல நீங்க சேர்ச்சுக்கு போற நீங்க தூசணம் கொட்டக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே விட்டுட்டு கவனிக்க வேணும். 2ஆம் தரமும் தூசணம் வந்துச்சுதென்றால் ஜோன்சன் எங்க வர வேணும்? பாஸ்டர்கிட்ட வர வேணும். பாஸ்டர், இவர் தூசணம் கொட்டுகிறார். பாஸ்டர் சொல்லியும் ரூபன் கீழ்ப்படியாமல் தூசணம் கொட்டினால் 3வது என்ன சொல்லுது? ஜோன்சன் ரூபன்ற வீட்டு வாசலுக்கே போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வீட்டு வாசல் படி என்ன செய்யாத? மிதிக்காத. ஏண்டா ஆண்டவரை வெச்சுக்கொண்டு பாவம் செய்யறபடியால் அது தண்டனைக்குரிய இடம். Amen. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழ்வோரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தண்ணீரே, அபிஷேகத்தின் மகிமை. ராஜா, வற்றாத நதியாக வாழும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே, ஜீவ தண்ணீரே, கையத்தட்டு, கையத்தட்டு, வற்றாத நதியாக வாழும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, ஹல்லேலூயா, ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும்
அப்படி ஆராதிப்போம். அநியாய தண்ணீர்களை நாங்கள் குடிக்காதபடி, அநியாய வாழ்க்கைகளை நாங்கள் வாழாதபடி கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபம். அநியாய வாழ்க்கைகள், அநியாய தண்ணீர்களை நாங்கள் குடிக்காதபடி கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். கீழ்ப்படிகிறது உங்களுடைய கையில் இருக்கு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனம் திரும்பும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென். அதான் கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொன்னார். மனம் திரும்பினா ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென். இருதயத்தை கடினப்படுத்தினா கர்த்தர் விட்டுடுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கடினப்படுத்த விட்டு 10 தரம் பார்ப்பார், 10வது தரம் மூழ்கடிச்சு போடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 9 தரம் வெளிப்படையான சோதனைகள் வரும், 10வது தரம் குடும்பத்துல சோதனை வரும், 11வது தரம் கடலுக்குள்ள மூழ்கினான் யாரு? பார்வோன். அல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். என்னோடு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்புவோம். ஆமென். பிள்ளைகளை போல மாறுவோம். ஆமென். குழந்தைகளை போல மாறுவோம். ஆமென். அநியாய தண்ணீர் அசுத்தமானது, ஆமென். அது வேண்டாம். ஆமென். நாங்க நீதியாக வாழுவோம். ஆமென். கர்த்தருக்கு நேர்மையாக வாழுவோம். ஆமென். மற்றவன் கண்ணீர் வடிக்க நாங்க வாழக்கூடாது. ஆமென். மற்றவன் குழப்பமடைய நாங்கள் காரணமா இருக்கக்கூடாது. ஆமென். நியாயமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். எவ்வளவு தாண்டு போனாலும் கர்த்தர் நம்ம ஆமென். உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பயப்படாத. ஆமென். 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 நேர்மையா நடக்கிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா நடக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வசனத்தை சொல்லுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இன்னும் ஒருக்கா சொல்லுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு உலகம் துணை நிக்காது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உத்தமனுக்கு வீடே துணை நிக்காது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வீடே எதிர்த்து தான் நிக்கும். ஆனா கர்த்தர் துணையா. ஆமென். கர்த்தர் துணையா இருக்கு. ஆமென். அதை நம்புறீங்களா? ஆமென். அதை நம்புறீங்களா? ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க தேவ பிள்ளைகள், ஆமென். ஜீவ தண்ணீருக்குள்ள பிள்ளைகள். ஆமென். ஆகவே நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. ஆமென். பொருளாசை அகப்படக்கூடாது. ஆமென். விக்கிரகாராதனை செய்யக்கூடாது. ஆமென். உதாசீனா இருக்கக்கூடாது. ஆமென். வெறியர்களா இருக்கக்கூடாது. ஆமென். பரிசுத்தமாய் கர்த்தருக்காக வாழ ஆமென். வேண்டும். ஆமென். அதே நேரம் தேவ பிள்ளைகள் யாராவது இப்படியான பாவத்தோட இருந்தால் ஞானத்தோட சொல்ல வேண்டும், கீழ்ப்படியாட்ட விட்டு விலகிடணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நடுகளும் வந்து கேட்காதீங்க. வார்த்தை அழகா சொல்லுது, ஒருவன் பாவம் செய்தா அவனை திருத்தப்பார், முடியலையா விட்டு பிரிஞ்சு போயிடு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏனென்றால் நீ ஜீவ தண்ணி, ஆமென். நீ ஆட்டுக்குட்டி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவரே நாம் மகிமைப்படட்டும். கடந்த 2 வாரங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே 12 மணிக்கு தான் தேவ செய்தியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். 3 தண்ணீர்கள் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் 3ஐ நான் அடுத்தது திருட்டு தண்ணீர். இப்பொழுது அநியாய தண்ணீரை குறித்து வேதத்தில் பார்த்தேன். அடுத்தது திருட்டு தண்ணீர் ஒன்று இருக்குது. அந்த திருட்டு தண்ணீரை குறித்து நான் உங்களோட பேச போகிறதில்ல. அது கூடுதலாக வாலிப பிள்ளைகளுக்குரிய வார்த்தைகள் அதிகமாக நான் அதில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆகவே திருட்டு தண்ணீரை குறித்து நான் பேசவில்லை. 3வது கடைசியாக 2வது நான் சொல்ல போற தண்ணீர் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சிற்றின்ப தண்ணீர். அல்லேலூயா. என்ன தண்ணி சொல்லுங்க? சிற்றின்ப தண்ணீர். முதலாவது என்ன தண்ணி பார்த்தனாங்க? அநியாய தண்ணீர். அநியாய தண்ணீர் என்னது? பாவ தண்ணி. ஆமென். பாவம் நமக்கு திருப்தி கொடுக்காது. அதுல உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டும். யாரு? அந்த கிணத்தின் அருகிலே வந்த ஸ்திரீ. அல்லேலூயா. என்ன ஸ்திரீ? சமாரியா. அவளுக்கு எத்தனை % இருந்துச்சு? ஓய் இல்ல ஆண்டவர் சந்தி கேட்கல. 5. எத்தனையோட இருந்தாள்? 6வது. அல்லேலூயா. இன்னொரு வேத ஆராய்ச்சியில நான் பார்த்தேன், அவள் அந்த கிணத்துக்கு உண்மையிலேயே தண்ணி அள்ளணுமென்று வந்ததை விட யாரையாவது ஒரு ஆளை மடக்கணுமென்று தான் வந்தாளாம். அப்போ ஆண்டவர் அங்க இருக்கிறார். அவருக்கு வயசு 30-31 வயசு. வேதம் சொல்லுது அவர் மிகவும் சௌந்தரியமானவர். அவர் சரீர பிரகாரமாய் பார்க்கும் பொழுது முறையா ஒரு ஆள் அம்பட்டுட்டார், மடக்குவோம் என்று நினைச்சிருப்பா. கர்த்தர் சொன்னார், அநியாய தண்ணீர் குடிச்சு கொண்டு இருக்கிற உன்னால வாழ முடியாது. ஆமென். நான் உலக பிரகாரமான மனிதன் அல்ல, உன்னை நேசிக்கிற ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் தெரியுமா? அவள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதோடு அந்த அநியாய வாழ்க்கையை விட்டாள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த ஊராரையே கர்த்தருடைய பாதத்துக்கு அவள் கொண்டு வந்தாள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் என்னையும் உன்னையும் அவ்வண்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நான் பார்க்க போறது சிற்றின்ப தண்ணீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
நீர் அசைவாடும் அப்பா. ஹல்லேலூயா. சிற்றின்ப தண்ணீர். ஆதியாகமம் 49:4. ஆதியாகமம் 49:4. தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று இந்த தேவ மனுஷன் தன்னுடைய பிள்ளைக்கு சாபம் போடுகிறான். தன்னுடைய பிள்ளையை சபிக்கிறான். தன்னுடைய மூத்த பிள்ளை, அந்த மூத்த பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டியவன் அந்த பிள்ளையை சபிக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை செய்த பாவம். அதை குறித்து அதிகமாக பேசலாம். நான் சில காரியங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கிறபடியால் அதை கொஞ்சமா தொட்டு போகிறேன். இந்த பிள்ளை என்ன பாவம் செய்ய சொல்லுங்க. அப்போ குழந்தை பிள்ளையா நல்லா இருந்துச்சு, மூத்த பிள்ளைன்னு நல்ல பேர் வச்சு நல்லா வந்து வாலிப வயசுக்கு வரும் பொழுது, இந்த காம எண்ணங்கள் அவனுக்குள்ள வரும் பொழுது, அந்த சிற்றின்பம், அந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு அவன் யாரை நாடினான் என்றால் தகப்பனுடைய மனைவியை நாடினான். அப்படின்னா அது அவனுக்கு அம்மா அல்ல, அம்மா முறை. அந்த காலத்துல நியாயப்பிரமாணங்களுக்கு முற்பட்ட காலத்துல பழகி பெருகும்படியாக பல திருமணங்களை கர்த்தர் அனுமதித்தார். அப்படிப்பட்ட காலத்துல தகப்பனுக்கு 4 பெண்ஜாதிகள் இருந்துச்சு. அதிலே அவன் ஒரு பெண்ஜாதியோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவிட்டதை தகப்பன் அறிந்து சொல்லுகிறான், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். ஒரு சொற்ப நேர இன்பத்திற்காக தகப்பனை நிர்வாணப்படுத்தினாயே, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காதென்று அவன் சபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சாபம் அந்த பிள்ளையின் மேல் இருந்ததையும் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள், விசேஷமாக எல்லா தேவைகளும், வாலிப குழந்தை பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு தேவை, வாலிபனா இருக்கும் பொழுது இன்னொரு தேவை, திருமணம் பண்ணின பிறகு இன்னொரு தேவை, வயசு போன பிறகு இன்னொரு தேவைகள் வரும். எல்லா தேவைகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக தான் நீங்கள் திருப்தி செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லை மீறி ஒரு நாளும் செயல்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், பாண்டியும் ஜோன்சனும் சம வயதில் இருக்கிறாங்க. 2 பேருடைய மனைவி ஒரு கட்டத்துல அவங்க என்ன செய்றாங்க, ஜோன்சன் பாண்டியோட அனுப்பி விடுறார், பாண்டி ஜோன்சனோட அனுப்பி விடுறார். அது என்ன? நம்பிக்கையின் அடிப்படையில. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் மாமிச ரீதியில அவங்கள தொடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனால் எங்கட வாழ்க்கையில ஒரு நாளும் இந்த கெட்ட குணங்கள் வரக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சகோதரண்ட மனைவி என்ற சகோதரண்ட மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுங்க. அல்லேலூயா. பாஸ்டர்ட்ட மனைவி என்ற பாஸ்டருடைய மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுங்க. விசுவாசின்ற மனைவி என்ற விசுவாசின்ற மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேலிகள் பயிரை மேய கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்ல முடியும். அல்லேலூயா. அவரவருக்குரிய கௌரவம் நீங்கள் கொடுக்க வேணும். உங்களோட வயசுக்குரிய ஒரு மருமகள் உங்களுடைய வீட்டுக்கு வந்தாலும் அவருக்குரிய கௌரவத்தை நீங்க கொடுத்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்படி தளம்பிச்சுதோ வாழ்க்கை மேன்மை அடையாது. ஆமென் சொல்லுங்க. தளம்பிட்டீங்கன்னு வெச்சுக்கொள்ளுங்க, சாபம் வரும். யார் சாபம் போடுவாங்க? அந்த வீட்டுக்குரிய சாபம் போடுவாங்க. அல்லேலூயா. என்ற மனுஷிய குழப்பணும், என்ற கணவனை குழப்பணும், அவன் எரிஞ்ச ஒரு சாபத்தை போட்டால் அந்த சாபம் விடாது உங்களை. அல்லேலூயா. நாங்கள் போவோம். இவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? சிற்றின்பம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் அனுபவிக்கிற சிற்றின்பங்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் இந்த போனுகளுக்கு அடிமைப்பட்டு, இந்த கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு எல்லாம் பிடிச்சு கொண்டு வராங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்ட கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக அதை போட்டு இன்றைக்கு அதுக்கு அடிமைப்பட்டு, அதை போல தேவனுடைய பிள்ளைகள் சிற்றின்பம் என்று சொன்னால் சிறிய சிறிய இன்பங்கள், சிறிய சிறிய சந்தோஷங்கள், அந்த தண்ணீரை நாங்கள் குடிக்காமல் என்றைக்கும் மேன்மையான ஜீவ தண்ணீரை நாங்கள் குடிக்க வேண்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிற்றின்பம்
இன்பங்கள் ஆமென் சொல்லுங்க ஆமென். எங்களை மேற்கொள்ள நாங்கள் விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பேரின்பம் தேவனுடைய சமூகம். ஆமென். பேரின்பம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல வாஞ்சையோடு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு ஒரு மணித்தியாலும் செலவழிச்சு பாருங்க, அது உங்களுக்கு பேரின்பமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சின்ன சின்ன இன்பங்களுக்காக அந்த அநியாய தண்ணீர், சிற்றின்ப தண்ணீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதனாலே ஆவிக்குரியவர்களோடு நான் பேச போற சத்தியம், இது புதியவர்கள் எல்லாம் நான் ஆவிக்குரியவர்கள் பேச போற ஒரு சத்தியம். அவருடைய நான் முடிக்கிறேன். எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு வாருங்கள். எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். எஸ்தர் 1:12. ஹல்லேலூயா. ஆனாலும் பிரதானிகள் மூலமா ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்று அப்பொழுது ராஜா வரமாட்டேன் என்றால். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சோதனை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதை நீங்க பைபிளை பார்க்க உங்களுக்கு விளங்க போறதில்லை. நான் சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இங்கே அகாஸ்வர் என்கிற ஒரு அரசன் இருக்கிறான். இந்த அரசன் 129 நாடுகளை ஆட்சி செய்கிறான். 129 நாடுகளுக்கு அவன் அரசனா இருக்கிறான். அப்ப அந்த அரசன் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய நாட்டில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து செய்கிறான். அல்லேலூயா. கையெத்தி சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. பெரிய விருந்து. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு இந்த சபை ஒரு விருந்து சாலையாக வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சனிக்கிழமை வந்துட்டேன்னு சொன்னால் அங்கே தூரங்கள் வந்து வருவர்களுக்கு போன் அடிச்சு, நீங்க வாரீங்களா, மோட்டார் சைக்கிள் அனுப்ப வேணுமா? ஞாயிற்றுக்கிழமை மோட்டார் சைக்கிள் விடுகிறோம். ஒரு பக்கத்தால லேண்ட் மாஸ்டர் போகுது, ஒரு பக்கத்தால கண்டர் போகுது. இப்படியெல்லாம் நாங்க ஆத்துமாக்களை வடித்து கொண்டு வாரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய விருந்துக்காக. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து இந்த அகாஸ்வர் ராஜா என்ன செய்கிறான்? விருந்து செய்கிறான். ஆமென். கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவதாஸ் பாஸ்டர் எங்களை அழைத்து கர்த்தருடைய சபையில விருந்து செய்கிறார். முடிய வந்து கேட்பாங்க, எங்க பாஸ்டர் பிரியாணி? ஆமென் சொல்லுங்க. அந்த விருந்து இல்ல. அல்லேலூயா. ஆவிக்குரிய விருந்து. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பிரசங்கம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் இவர் ஆயத்தப்பட்டார்? 12 வருஷம். ஆமென் சொல்லுங்க. சில நினைக்கிறாங்க எல்லாம் சிம்பிளா பாஸ்டர் மேடையில் ஏறி செய்றார். ஐயா, நாங்க மேடையில் ஏறினா தான் சிங்கம், இதை எழுதுறதுக்கு நாங்க படுற பாடு. அல்லேலூயா. 12 வருஷம் அப்பாட்ட காத்திருந்து இப்ப கொடுக்க சொன்னா கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்களுக்கு விருந்து. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு நஞ்சு. ஆமென் சொல்லுங்க. கெட்டு போகிறவனுக்கு நஞ்சு, மனம் திரும்புறவனுக்கு விருந்து. ஆமென். அப்ப இந்த விருந்து அகாஸ்வரு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், அகாஸ்வருவின் மனைவி அல்லேலூயா வஸ்தி. சொல்லுங்க. வஸ்தி. சொல்லுங்க. வஸ்தி. இந்த வஸ்தி அவர் ராஜாவுண்டா, யாரு ராணி, அவர் மகாராஜாவுண்டா, இவ மகாராணி. அப்ப இவ படாண்டு ஒரு பிளான் பண்றா. என்னது? மகாராஜா எப்படி விருந்து செய்யறாரோ அத போல நானும் என்ன செய்யணும்? விருந்து செய்யணும். அதுக்கு நான் ஆம்பளையில கூப்பிட, யாரை கூப்பிடணும்? பொம்பளை. பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அவள் செய்ததெல்லாம் நல்லதன்று தான் நாங்க நினைக்கிறோம். ஆனால் உண்மையை நீங்க பார்த்தால் மகாராணி எப்போ யாரோட இருக்கணும்? மகாராஜாவோட. அல்லேலூயா. அது உங்க பாருங்க, நேற்று முந்தநாள் எப்படா 30ஆம் தேதி என்ற பிறந்த நாள் வந்துச்சுது. என்ற பிறந்த நாள்ல நான் ஒரு இடம் போயில வீட்டையே குந்தி இருக்கிறேன். சனங்கள் வருகுது. சில தங்கட பாட்டில் இறைச்சியை வேண்டியா கறி வச்சாங்க, சமைக்கிறாங்க, கேக்குகள் லைனா வெட்டுறாங்க. என்ற மனுஷிய பார்த்தா நான் போறேன் பாண்டியங்குளம் வந்துட்டு போகுது. அல்லேலூயா. எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? அதுவும் ஒரு கணவனுடைய ஜோசிகாட்டி இப்படி செய்து போட்டாவா சிஸ்டர் இல்ல, ஒரு கணவனுடைய முக்கியமான நாளில் மனைவி எப்போ என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கணும். என்னுடைய மனைவி இருந்தால் அப்படியே இஞ்சால ஓடுறா. எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா? அதுதான் மகிழ்ச்சி. ஆனால் இந்த வஸ்து என்ன செய்கிறாள்? கணவனோடு இருக்க வேண்டியவள் தனிச்சொரு விருந்து செய்கிறாள். அது ஒரு சிற்றின்பம்.
கணவனோடு மகாராஜாவோடு அனுபவிக்க வேண்டியவள் தனிச்சு அவள் செயல்படுகிறாள். சரியாண்டுட்டு அரசன் அதையெல்லாம் விட்டுட்டு சரி இவ்வளவு நாள் தான் வரையில கடைசி நாளாவது என்ற மனுஷியை கூப்பிட்டு எல்லாருக்கும் இவள் தான் என்னுடைய மனுஷி என்று காட்டுவோம் என்று போய் வர சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன். எவ்வளவு அகங்கார மனுஷி. நீங்க நினைக்கிறீங்களா வஸ்தின்ற பே இங்க நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. வடகாட்டுல நான் என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. என்னடா எல்லாரையும் எனக்கு தெரியும். உண்மையை நான் மனம் திறந்து பரிசுத்தாவியில சொல்லல, என்ற மண்டை ஆவியில சொல்றேன். பஸ்தின்ற குணம் வடகாட்டுக்குள்ள நிறைய கிடக்கு. அல்லேலூயா. வர மாட்டேன். யாரா நீ வர சொல்றது? யாரை கேட்கறது? புருஷனுக்கு. நீங்க நினைக்காங்க ஆவியான உங்களுக்கு இருக்காண்டு பேதான் உங்களுக்கு நிற்கிறது. கதை சோதரம். ரைட், அது போ. இப்ப நான் இதுக்குள்ள என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், மகா பெரிய விருந்தை மகாராஜா கொடுத்தது போல இன்றைக்கும் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு ஒரு விருந்து சாலையா இருக்குது நம்புறவங்க கைகள் தட்டி இங்க விருந்து சாலை இருக்கும் பொழுது சில மகாராணிகள் எங்க விருந்து கொண்டாடுகிறார்கள்? வீட்டுல. ஆமேன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவதாஸ் பாஸ்டர் சேர்ச்சுக்கு போனால் மட்டும்தானோ காணும். நாங்க வீட்டு ஆராதிச்சா ஆண்டவர் வர மாட்டார். என்ன செய்யறாங்க? வீட்டுல ஆராதனை. அருமத்துறையனே எங்க? மனுஷன் முன்னுக்கு வந்து பாட்டு பாடின மனுஷன் எங்க? இப்ப அருமத்துறையன பாஸ்டர். அது சோத்திரம். அருமத்துறையன பாஸ்டர் வரத்தான் வேணும். அது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் எங்க பாஸ்டர்? அவர் வீட்டிலேயே சேர்த்து வச்சிருக்கிறார். அவன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சிற்றின்பங்கள். இப்ப எல்லா ஆசையும் போய் இப்ப எல்லாருக்கும் ஆசை வந்துடுது. என்னது? பாஸ்டர் ஆசை. பாஸ்டர் ஆசை. 3 கல்யாணம் கட்டி போட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. நேற்றைய தினத்தில் எனக்கு கை தந்துட்டு சொல்றார், என்ன ஆசீர்வதிச்சு விடுங்கோ. நான் கேட்ட என்னத்துக்கு? நான் சபை நடத்த போறேன். அல்லேலூயா. நான் இதையெல்லாம் பார்த்துட்டு நான் யோசிச்சேன், ஆண்டவரை பேசாம இந்த பாஸ்டர் பட்டத்தை எடுத்து விடுங்கப்பா. நாங்க இந்த ஒரு மனுஷியோட அல்ல இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து அவனுக்கும் பாஸ்டர் பட்டம், நமக்கும் சிற்றின்பங்க. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வாரையில, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கிற அகாஸ்வர் இந்த இடத்துல ஆயத்தமாகி காத்திருக்கிறார். ஆனா பஸ்தியின் ஆவி கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீடுகளிலும் சந்திகளிலும் தெருக்களிலும் ரோட்டுகளிலும் ஆராதிச்சு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் உண்மைதான். ஆனால் மகாராஜா எங்கேயோ அங்கேதான் மகாராணி இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. எங்க தேவ பிரசன்னம் இருக்குதோ, எங்க தேவ அழைப்பு இருக்குதோ, எங்க தேவ ஊழியன் இருக்கிறானோ அங்கதான் உனக்கு ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என்ற மனுஷி கேக்குது, நான் சேர்ச்சி தொடங்க போறேன். நீங்க மட்டுமா சேர்ச்சி வைக்கிறது? நான் சேர்ச்சி வைக்க கூடாதா? இது என்னப்பா கோயில் ஒவ்வொரு மூலையில கோயில வச்சுட்டு அவனவன் தண்ட கோயில் என்று கும்பிடுற மாதிரி சேர்ச்சும் ஒவ்வொரு மூலைக்கும் இப்படி அரியண்டப்படுத்தி தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கா கர்த்தர் என்னை உன்னை தெரிந்து கொண்டார். 2 வருஷம் இருந்து வார்த்தையை கேட்கிறது, என்ன மாதிரி ஆராதிக்கிறது, என்ன மாதிரி ஜபிக்கிறது, என்ன மாதிரி பிரசங்கிக்கிறது எல்லாம் கற்றுக்கொண்டுட்டு ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தினுடன் என்ன செய்யறது? என்னாலையும் செய்ய முடியும், என்னாலையும் நடக்க முடியும். அதுக்கு ஒரு பைபிள் ஒரு வசனத்தை எடுப்பாங்க, அதுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்டம் வரும், இயேசுவின் ரகசிய வருகை. அல்லேலூயா. அந்த ரகசிய வருகை வரும் பொழுது நீ வாவென்று அழைக்கும் பொழுது நாங்க என்ன சொல்லுவோம்? நில்லுங்க, பிரசங்கம் முடிச்சிட்டு வாரேன். என்ன முடிச்சிட்டு வாரேன்? இங்க பாஸ்டர் திருவிருந்து கூட கொடுக்க மாட்டார். அங்க புருஷனும் பிரசங்கம், மனுஷியும் பிரசங்கம், கடைசியா பிள்ளையும் பிரசங்கம். என்ன செய்யறது தெரியல. என்ன பைபிள், என்ன வார்த்தை, என்ன சத்தியம் ஒன்றும் புரியுதில்லை.
அதுல விசேஷமா நிறைய பேருக்கு அநேக ஒரு சிற்றின்பத்தை இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுகிறேன். தயவு செய்து கோபிக்காதுங்க. ஆன்லைன் ஜெபங்கள், ஆன்லைன்ல ஜெபிக்கிறது. ஆண்டவருடைய தேவ மனுஷனாய் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், பல ஜெபங்கள் சிற்றின்பத்தின் ஜெபங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனோடு ஜெபம் பண்ண நேரம் இல்ல, போன்ல ஜெபிக்கிறாங்க. ஐயா போன விட்டுட்டு ஜெபிக்கும். நாங்க கொரோனா நேரத்துல நாங்க போன்ல ஜெபிச்சோம். ஓகே, எப்படி ஜெபிச்சோம்? எல்லாத்த வீடியோவும் பார்த்து எல்லாரும் என்ன நிலை இருக்கான்னு பார்த்து தான் அந்த ஜெபத்தை நான் நடத்தினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பின்னுக்கு என்னுடைய மனுஷி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் எழும்பி நிக்க பண்ணி போட்டு தான் அந்த ஜெபத்தை செய்தோம். ஆனா இப்ப ஆன்லைன்ல அன்றைக்கு ஒரு பாஸ்டர் விட்ட போகிறேன். பாஸ்டர் போன வச்சு பாஸ்டரா ஆன்லைன் ஜெபம் நடத்துறார். அவர் போன வச்சுட்டு வேலைக்கு கட்ட கிண்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதா? ஆண்டவற்ற நாமத்தை எப்படி தூசிக்கிறார்? ஐயா, ஜெபம் என்றால் முழு உள்ளமும் உடைந்து கர்த்தரோடு இருப்பதுதான் ஜெபம். ஆமென். இது ஏதோ மந்திர மோதிர மாதிரி 5 மணி 6 மணி மட்டும் ஜெப நேரம். பாஸ்டர் வந்துட்டார், எடுத்து ஜெபம் பண்ண ஒரு ஆளை விட்டுட்டு அவர் கட்ட குத்தி கொண்டிருக்கிறார். பிறகு அவ அங்கால ஜெபிக்கிற அவளை ஜெபம் முடிஞ்ச பிறகு அவ புருஷனுக்கு மூக்கு அடிச்சு போட்டு ஆமென் ஸ்பீக்கரை கட் பண்ணலாம் தானே, தங்களை சவுண்டை கட் பண்ணி போட்டு புருஷனோட நாயும் பூனை மாதிரி சண்டை பிடிச்சு போட்டு பிறகு ஆமேன்னு சொல் ஆமேன் ஆமேன் ஆமேன். கூட்டம் வையுங்க, அப்படி ஒரு கலந்துரையாடல் வையுங்க. பிரச்சனையில ஆன்லைன்ல ஜெபம் ஆன்லைன்ல வைக்காதீங்க. ஆமென். வெச்ச முழங்காலில் இருக்க வேணும். ஆமென். வெச்ச ஜெபத்துல இருக்க வேணும். ஆமென். அப்பதான் அது ஆசீர்வாதம். ஆமென். அது சிற்றின்பமாய் மாறக்கூடாது. ஹalleluya. பேரின்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆன்லைன்லயே ஜெபம் பண்ணுங்க, ஆன்லைன்லயே ஜெபம் பண்ணுங்க, ஆன்லைன்லயே திருவிருந்தாடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆன்லைன்லயே மண்டையை போடுங்க, ஆன்லைன்லயே கிடங்க கிண்டுங்க, ஆன்லைன்லயே அடக்காரனை செய்யுங்க. ஆமென். அடக்காரனை செய்யறதுக்கு பாஸ்டர் வேணும். ஏதோ இந்த சகோதரனை மண்ணுக்கு மண்ணாவும் பொழுதுக்கு புள்ளி ஒப்பு கொடுக்கிறதுக்கு தேவதாஸ் பாஸ்டர் வேணும். ஆமென் சொல்லுங்க. தேவதாஸ் பாஸ்டர் வீட்டை வந்தா ஜெபிக்க வரல. ஏன்? போன்ல ஜெபம் போகுது. என்ன போகுது ஜெபம்? போன்ல ஜெபம். போன் எடுத்தா ஆன்சர் இல்ல. ஏன்? நிரோசிட்ட போனுக்கு எடுத்தாலே ஆன்சரே இல்லை. அது ஆன்லைன் ஜெபம் இல்லை, ஆன்லைன் படிப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுக்காமலே போட்டேன், படிச்சு முடியும், எப்பயா படிச்சு முடியும், பிறகு நான் எடுக்கிறேன். பிரச்சனை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, சிற்றின்பங்கள் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, பேரின்ப நதியாக கர்த்தர் தேவ சமூகத்தில் இருக்கிறார். அகாஸ்வரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விருந்தை இயக்குகிறானோ, அதை போல ஆண்டவருக்கு அடுத்ததாக தேவனுடைய ஊழியக்காரர்களாக எவ்வளவோ பிரயாசப்பட்டு தான் திருச்சபையை கட்டி எழுப்புகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சில வேளை உங்களுடைய வார்த்தைகள் உங்களை துன்பப்படுத்தி சேர்ச்ச விட்டு போக வேண்டும் என்ற வார்த்தை அல்ல, உங்களை இன்னும் ஆண்டவருக்குள்ள கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படி கடினமான வார்த்தைகளை வேலைக்கு பேசாததுக்கு காரணம் என்ன? ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறி கதறித்தான். இதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, ஆனாலும் தேவன் அனுமதித்தபடியே நான் இதை சொல்லுங்க. உங்களை பேசணும் என்று சொல்லல. கர்த்தரை தேடுகிற என்றால் ஜீவ தண்ணீரை குடிச்சு கர்த்தரை தேடுங்க. அநியாய தண்ணீரை குடிக்க வேண்டாம், சிற்றின்ப தண்ணீரை குடிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து ஜெபம் பண்ற குற்றம் நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த நேரம் ஜெபத்துல இருக்க முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க. அதுல எந்த பிழையுமே இல்லை. நீங்க ஜெபத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற நேரம் ஜெபம் பண்ணுங்க, தவறா நினைக்காங்க. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்தியில சொல்லுகிறேன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்களுடைய சபையிலும் இருக்கிற அங்கே ஒரு சிலர் பிரிஞ்சு போய் சபைகளை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். ஒரு சிலர் உங்களுக்கு தெரியும், இந்த போன மாதத்திலையும் ஒரு குடும்பம் போய் இன்னொரு சபையை கட்டுகிறார்கள். அப்படி என்ன நடக்கணும் எனக்கு தெரியல. சபைக்குள்ள இருக்கிறார்கள். இப்ப ஒவ்வொரு ஆவியை பெற்றிடம் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு ஆரம்பம். ஆமென் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவற்ற அபிஷேகத்தை, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு சாத்தான் உங்களை பயன்படுத்த விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஊழியம் இருக்கு பிரதர், நீங்க எங்கட சேர்ச்சுக்கு வந்தா உங்களுக்கு அதை செய்ய விடுவோம் இதை செய்ய விடுவோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் எது பேரின்பம் எது சிற்றின்பம் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாராக. அல்லேலூயா. எங்களுக்கு தனிச்சு வேண்டாம், எங்கள்
நாங்கள் ராஜாதி ராஜாவோடு இருப்பதே எங்களுக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதே எங்களுக்கு சந்தோஷம். ஆமென். நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது எனக்கு போதுமான காரியம். சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது ஒரு பிரிவினை வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தன்னிச்சையான ஆவி வேண்டாம். ஆமென். ஒரு வீட்டின் ஆவி வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா அழைக்கும் பொழுது வரமாட்டேன் என்று சொல்லுகிற மூர்க்க குணங்கள் வேண்டாம். ஆமென். சேர்ச்சுக்கு வாங்க என்று சொன்ன பொழுது வரமாட்டேன் என்று சொல்லுகிற கீழ்ப்படியாமையின் ஆவிகள் வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு வாங்க என்று சொல்லும் பொழுது வரமாட்டேன் என்று சொல்லுகிற வஸ்தியின் ஆவிகள் வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் எங்கள் சபையை விட்டு பிரிஞ்சு போய் அங்கே ஊழியத்தை செய்கிற ஒரு சகோதரனோட கதைக்கும் பொழுது படி கர்த்தர் என்னை உணர்த்தினார். நான் போன் பண்ணி கதைத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மகாராஜாவின் ஸ்தானத்துக்கு வாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். கர்த்தர் இந்த சபையை உயர்த்த போகிறார். ஆமென். இந்த சபையில் அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். இன்னும் நடக்க போகிறது. ஆமென். கர்த்தர் இந்த சபையின் மேல அல்லேலூயா. வெளிச்சமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் வரப்போகிறது. அல்லேலூயா. 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 தேவனுடைய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது விடுதலைகள் நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய சபையிலே எழுந்தருளுகிற நாள் ஆமென். சீக்கிரமாய் ஆமென். வருகிறது. வருகிறது. கையை தட்டி அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹalleluya. 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 ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. குருடர்கள் பார்ப்பார்கள். ஆமென். குருடர்கள் பார்ப்பார்கள். ஆமென். குருடர்கள் பார்ப்பார்கள். ஆமென். செவிடர்கள் கேட்பார்கள். ஆமென். முடவர்கள் நடப்பார்கள். ஆமென். அங்க மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஆமென். கர்த்தர் இந்த சபையில செய்வார் என்று ஆமென். நம்புறவன் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. ஆமென். கேன்சர் வியாதிகள் சுகமாகும். ஆமென். சலரோக வியாதிகள் சுகமாகும். ஆமென். கிட்னி பிரச்சனைகள் சுகமாகும். ஆமென். கர்த்தர் இந்த சபையை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கட்டிடம் அழகாக கட்டப்படும். ஆமென். ஒரு மாளிகையாக எழும்பு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாட்கள் இந்த சபை திறப்பு விழா நடக்கும். ஆமென். எத்தனை நாட்கள்? 3. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் இந்த சபையை குறித்து திறப்பு விழா நிறைய என்ன செய்யணும் என்ற காரியங்களை எழுத சொன்னார். ஒரு காரியம் எழுதினேன். 3 நாள் என்று என் மனசுல சொன்னார். 3 நாள் செய்ய வேணும் எழுதும் பொழுது மறுபக்கம் பேய் வந்து தான் சொல்லிச்சோன்னு சொல்ல வேணும். டே நீ திறக்கைகளை இருக்கிறியோ செத்து போறியோ தெரியாது. நான் சாகிறேன்னா சாகலையோ 3 நாள் கொண்டாட வேணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாம் நாள் திறப்பு விழா, 2ஆம் நாள் ஞானஸ்தானம், 3ஆம் நாள் விடுதலையின் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் இந்த சபையை மேன்மைப்படுத்துவார். ஆமென். இந்த சபையை கனப்படுத்துவார். ஆமென். இது ஒரு புதுமையான அல்லேலூயா. 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 அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு புதுமையான இடமா கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இப்போ கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். ஆமென். கடந்த கிழமை 5ஆம் ஜூனில இருந்து ஒரு தாய சகோதரி பிசாசின் பிடியில வந்து விடுதலை பெற்றிருக்கிறார். ஆமென். ஆனா அவங்க ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலையை பெற்றுட்டு போட்டாங்க. அது ரட்சிப்பு கட்டற்ற வேலை. ஆமென். சுகம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காட்டை தேடி என்னென்று வர முடியும்? கர்த்தர் இந்த சபையை உயர்த்துகிறார். ஆமென். மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். அப்ப கடைசி காலத்தில் இந்த சபையில நிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆமென். இந்த ஊழியத்துல நிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். தேவதாஸ் பாஸ்டரோட சேர்ந்து நிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆமென். பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றிணைந்து நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். வார்த்தையை கேட்டு வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நாங்கள் நிறைவு செய்ய போறோம். எல்லாரும் முன்பதாக வந்து ஒரு சின்ன பாடல் ஆராதனை கூடாக நாம் யாரும் கடந்து செல்ல போறோம். வீடியோ நிப்பாட்டுங்க. அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.